بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون அந்நாளின் அமளியைக் கண்டு மதி இழந்து எங்களுடைய நாசமே எங்களை எங்கள் சமாதிகளாகிய தூங்குமிடங்களிலிருந்து எழுப்பியவர் யார் என்று கேட்பார்கள். அதற்கு மலக்குகள் அவர்களிடம் ரஹ்மான் உங்களுக்கு வாக்களித்ததும் தூதர்கள் உங்களுக்கு உண்மை என எடுத்து கூறியதும் இதுதான் என்று கூறுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சூரா யாசீனுடைய 52வது வசனம். போன ஆயத்துல 2வது முறை சூர் ஊறப்படும். அப்போது அவர்களுடைய இடத்திலிருந்து எழுவார்கள் அப்படின்ற ஒரு செய்தியும், அல்லாஹ் கிட்ட விரைந்து போவார்கள் அப்படின்றதையும் அல்லாஹ் சொல்லி காமிச்சான். இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழும் பொழுது மறுமையினால முடிஞ்ச அளவுக்கு மறுத்து கேலி பண்ணவங்க திடீர்னு அவங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படுற அந்த நடுக்கத்துல என்ன சொல்லுவாங்க, அதற்கு அவங்களுக்கு என்ன பதில் சொல்லப்படும் அப்படின்ற உரையாடல் வடிவத்துல அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். காலு யா வைலனா, அவங்க சொல்லுவாங்களாம், ஓ எங்களுக்கு ஏற்பட்ட கேடே, எங்களுக்கு நாசமே அப்படின்னு சொல்லி. வயல் அப்படின்னா ஒரு மனிதன் தப்பிக்கவே முடியாம பெரிய அழிவுலையும் நஷ்டத்திலையும் போய் சிக்கி கொள்ளும் பொழுது அவன் சொல்லக்கூடிய ஒரு அலறல் சப்தத்துக்கு தான் வயல். அதெல்லாம் சில சூறால் அப்படி சொல்லியே காம்பா. வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், வயலுல் லிகுல்லி ஹுமசத்தில் லுமசா, இப்படிலாம் நிறைய சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ வயல் அப்படின்னா நாசம். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்றதுக்காண்டி மனிதன் கத்துவான், புலம்புவான். மண் பாசனா மிம் மர்க்கதினா, எங்களுடைய தூங்கும் இடத்திலிருந்து படுக்கையிலிருந்து எங்களை எழுப்புறது யாரு? பேஸ் அப்படின்னு சொன்னா எஸ்பெஷலா இந்த வேர்டுக்கான மீனிங் மரணத்துக்கு பின்னாடி உயிர் கொடுத்து எழுப்பப்படுறதுக்கு பேரு தான் பேஸ். அதுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுது. மர்கது அப்படின்னு சொன்னா ரக்குதுனா தூங்குற இடம், ஓய்வெடுக்கிற படுக்கை, இது எல்லாமே சொல்லப்படும். எங்களை எழுப்புறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஹாதா மா வாதர் ரஹ்மான், இதுதான் அளவற்ற அருளாளன் உங்களுக்கு வாக்களித்தது. வசதக்கல் முர்சலூன், தூதர்கள் உண்மைதான் உங்களுக்கு சொன்னார்கள் அப்படின்னு சொல்றது. சோ இந்த ஆயத்தை நம்ம வாசிக்கும் பொழுதே இதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. மின் மர்கதினாக்கு அப்புறம் சக்தான் ஒண்ணு எழுதியிருப்பாங்க. அது எழுதியிருக்கிறது அதை நம்ம எப்படி வாசிக்கணும்னு சொன்னா, அந்த இடத்துல மூச்சை நிறுத்தக்கூடாது. ஆனா நிறுத்தி படிக்கணும். மூச்சு விட்டுறக்கூடாது, ஆனா நிறுத்தி படிக்கணும். எப்படி? قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون. சோ அந்த இதுல படிக்கணும். சோ சக்தா அப்படின்ற ஒரு வார்த்தையை சின்னதா எழுதியிருப்பாங்க. அப்படின்னா அதுவும் சில காரணத்துக்காண்டி தான் வந்திருக்கு. இப்போ அந்த காஃபிர்கள் எல்லாருமே எங்களை யாரு உயிர் கொடுத்து எழுப்புறது, தூக்கத்துல இருந்து எழுப்புறது யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு முடிச்சோடனே மலக்குகள் டக்குன்னு பதில் சொல்றாங்க. உடனே அளவற்ற அருளாளன் வாக்களித்தது இதுதான் அப்படின்னு சொல்றது அந்த டோன்ல அல்லாஹ் பேசியிருக்கதாக நம்ம பாக்குறோம். சோ இதை நம்ம எப்படி புரியலாம்? இதுக்கு ரெண்டு சூர் ஊதப்படும் அப்படின்ற செய்தி நமக்கு தெரியும். இதற்கு இடைப்பட்ட காலத்துல கபருடைய அந்த வேதனை அப்படின்றது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு அவங்க ஒரு தூக்கமான ஒரு நிலைமையை அடைவாங்க. இதுக்கு பின்னாடி 2வது சூர் ஊதப்பட்டு அந்த நரக நெருப்பையும் அந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய அந்த சூடு இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. பெரிய வேதனை அவங்க கண்ணு முன்னாடி இருக்குன்றத புரிஞ்சுக்குருவாங்க. அப்பதான் கேட்பாங்க, எங்க தூங்குற இடத்துல இருந்து எழுப்புறது யாரு? யா வயலனா, போச்சு எங்களுக்கு ஏற்பட்ட நாசமே அப்படின்னு சொல்லி சொல்றதாக இதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சோ இந்த உலகத்துல வாழும் பொழுது நிறைய பேர் பல்வேறு விதமா தர்க்கம் செய்யறாங்க. அதுல ரொம்ப ஸ்பெஷலா செய்யறது மக்கி போன ஒரு உடல் எப்படி மீண்டும் உயிர் பெற்று வர முடியும்? இது லாஜிக்கே பொருந்த மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நிறைய வாதங்கள் செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஆனா கண்ணுக்கு முன்னாடி அவங்க பார்த்தாங்கன்னா, அவங்களே மறுத்தாங்க உலகத்துல வாழும் பொழுது ரஹ்மான்லாம் இல்லைன்னு. ஆனா அந்த இடத்துல அவங்களே சொல்லுவாங்களா ரஹ்மான். அவங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்தோடனே அர் ரஹ்மான்
அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிரும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்த தூதர்கள் உண்மையை தான் சொன்னாங்க அப்படின்றத அவங்களுக்கே வந்து சொல்லப்படும் போது அவங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணுன்ற ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுரும். சோ இப்படி பார்த்ததுக்கு பின்னாடி கண்ணுக்கு முன்னாடி இனிமே எதுவுமே பண்ண முடியாது, எதுவும் தப்பிக்கவே முடியாதுன்ற ஒரு நிலை ஏற்பட்டதற்கு பின்னாடி என்னதான் வந்து நான் ஈமானை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதோ அல்லது வந்து நான் ஈமானை ஏத்துக்கலாம் முஸ்லீம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் அதுவும் எந்த ஒரு பலனும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தோட முடிஞ்சிருச்சு, அந்த சான்சஸ் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த காஃபிர்கள் அவங்களுடைய அழிவை முன்கூட்டியே உணர்ந்து கொள்வாங்க. அத ஒரு நாசத்தை வந்து தேடக்கூடிய ஒரு தருணம் தான் அல்லாஹ் வந்து இதுல சொல்லி காமிக்கிறான். மறுமை நாள்ல காஃபிர்கள் எல்லாருமே வந்து, அதாவது நிராகரிச்சவங்க, இவங்க எல்லாருமே வந்து அல்லாஹ் சொன்னது உண்மைதான், தூதர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப இக்கட்டான நிலையில ஒப்புக்கொள்ளுவாங்க. வேற வழியே இல்ல, ஒப்புக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்ற நிலைமையில ஏத்துக்குருவாங்க. சோ இது எப்படின்னா, பரீட்சை முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி அத ஒப்புக்கொள்றதுல நம்ம எந்த ஒரு பிரயோஜனமே இல்ல. இன்னைக்கு உலகத்துல நம்ம கையில அல்லாஹ் கொடுத்திருக்கிறது ஆயுள் அப்படின்ற ஒரு ஒரு அழகான நியமத்து. அத நம்ம எப்படி பயன்படுத்தணும்? குர்ஆன் சொன்னா என்ன சொல்லுது? நம்ம எப்படி வாழணும்னு இறைவன் விரும்புறான். நம்மள படைச்சவன் நம்மள எப்படி ஆசைப்படுறான், விரும்புறான். சோ அந்த தன்மை நம் எல்லோரிடத்திலும் இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த வசனம் வந்து நமக்கு வந்து புரிய வைக்குது. அதே மாதிரி ஆஹ் இறை தூதர்கள் முர்சலூன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அவங்க வந்து என்ன கான்செப்ட்காண்டி அவங்க வந்தாங்க, அவங்க கற்றுக் கொடுத்த ஒழுக்க நெறிகள் என்ன, சட்டதிட்டங்கள் என்ன, இது எல்லாமே நம்மள மறுமை நாள்ல அந்த பேரழிவுல இருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயம் தான் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சோ இதை நம்ம இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல எப்படி புரியலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு நல்லவங்க ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸ் இப்படிதான் சொல்லுதுன்னு சொல்லி ஒருத்தவங்க நம்மள்ட்ட எடுத்து சொல்லும் பொழுது அத நம்ம அப்படியே ஏளனம் செய்யாம அப்படியே ஏத்துக்கணும். நம்ம அதுல இருந்து ஒரு கரெக்ஷனை தேடிக்கிட்டு அதுல இருந்து அவங்க சரியா இவங்க சரி அப்படின்றத அந்த கோணத்தை விட்டுட்டு, ஆஹ் இதுல குர்ஆன் சொன்னா இப்படிதான் வந்திருக்கு, நம்ம அல்லாஹ் இப்படிதான் நம்ம வாழணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னும் போது அதை மாதிரி நம்மளுடைய அந்த வாழ்க்கைய மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றது இதுல இருந்து மிக தெளிவாக புரியுது. அப்போ இப்போ ஈமான் கொள்ளாம தண்டனையை பார்த்ததுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து தௌபா செய்யறது, ஈமான் கொள்றது அப்படின்றது வந்து முற்றிலும் அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயல். ஹலோ. சொல்லுங்க. ஓகே ஓகே. அதான் இந்த ஆயத்து எல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க. யாருன்னா அந்த நிராகரித்தவர்கள். அல்லாஹ்வை நிராகரிச்சாங்க, தூதர்களை நிராகரிச்சாங்க, கை சேதமே அப்படின்ட்டு எழுந்திருப்பாங்க. ஐயோ இப்படி தூங்கிட்டே இருந்திருக்கலாமே, நம்ம எழுத்து விட்டாங்க. சரி, என்ன நம்ம அல்லாஹ்வை நம்பி தூதர்கள், நம்ம தூதர் யாருன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், அவங்க சொன்ன சுண்ணாவெல்லாம் நம்ம ஹயாத்தாக்கி நம்ம எல்லாம் நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் வராது. ஸோ அதை விட்டுட்டு ஸோ அல்லாவை நம்பாம மற்ற கடவுள்களை நம்புறது, மற்ற திறமைகளை, மற்ற ஆசைகள் நப்சுகளுக்கு அடிமையாகி ஹலாலாக்கி ஹராமாக்கி போனா நம்மளை எழுப்பும் போது நம்ம சுச்சுவேஷனை வந்துடணும். அதுல நல்லா பாதுகாக்கணும். ஸோ தூதர்கள் மைப்படுத்தினதுன்னு சொல்றாங்க. உண்மை உண்மை எடுத்து புரியுதுங்கிறது உண்மையை வாழ்ந்தும் காமிச்சாங்க இல்லைங்களா? எப்படி வாழ்க்கையை நடத்தணும், எப்படி வந்து உதாரணத்துக்கு எவ்வளவு ஒரு விஷயங்கள் வந்து எப்படி வீட்டுல எப்படி நடந்துக்கணும், வெளியில எப்படி நடந்துக்கணும், பிசினஸ்ல எப்படி நடந்துக்கணும், எப்படி தொழுவணும், எப்படி துவா கேட்கணும், எல்லா வழிமுறைகளும் இருக்கு. நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு தொழ முடியாது இல்லைங்களா? என்ன ஸோ நான் எல்லாம் நம்பிட்டேன், நான் வந்து என் இஷ்டத்துக்கு தொழுவேன். என்ன குரான்ல வந்து ஒருத்தர் அன்னைக்கு என்ன சொல்றாரு, குரான்ல வந்து காலையிலயும் சாயங்காலம் தொழ சொல்லியிருக்கு அப்படிங்கிறாரு. காலையில சூரியன் அவர் மீனிங் படிச்சாராம். என்ன இப்படித்தானே போட்டிருக்கு, நம்ம 5 வேளை தொழணும்,
அப்படிங்கிறாங்க. அது அப்படிலாம் இல்லைங்க. என்ன ஸோ நம்ம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காமிச்சாங்களோ அந்த மாதிரி தான் போகணும் நம்ம அப்படின்ட்டு. குரானை நம்பி நபிமார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்பலைன்றாலும் நரகம் தான். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையுமே ஃபாலோ பண்ணுவேன், அல்லாஹ் நம்ப மாட்டேன்னாலும் அதுவும் பாவம் தான். என்ன ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே நம்ம கம்பைன்ட் ஆகும்போது தான் நமக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் கை சேதம் வயலனா ரொம்ப ஒரு எல்லாம் சொல்றான். இந்த மாதிரி ஒரு கை வயலனாங்கிறதுக்கு வந்து கேடு உண்டாகட்டும், எங்க கேடே என்ன கை சேதமே கேட, இதை விட வார்த்தை வந்து எங்களுக்கு இனிமேல் மோட்சமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல இல்லைங்களா. என்ன வந்து எங்கேயாவது அதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு, அங்க ஒரு சான்ஸும் கிடையாது. உம் அங்க போய் மனிதன் வந்து நான் திருப்பி ஊர்ல போய் என்னை கொஞ்சம் அமுச்சு விடுன்னு தான் சொல்லுவாங்க. திருப்பி என்ன உயிரில கொஞ்சம் அனுப்பு, நான் போய் நற்காரியங்கள் செஞ்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறேன், தொழுதுட்டு வந்துடுறேன், ஹஜ்ஜை செஞ்சுட்டு வந்துடுறேன், என்ன உன்னையத்து ஒரு கொஞ்சம் தொழுதுட்டு வந்துடுறேன், பாவ மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன்னா சான்ஸ் கிடையாது. ஒன் வே தான் அது. ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள சூறாக்கள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, ஆயத்துக்கள்லாம் பார்த்தோம். அகலியும் திரும்ப மாட்டார்கள், என்ன எல்லாம் வந்து அப்படி அப்படியே தான் இருப்பாங்க, போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து நம்ம நஷ்டவாளியா இல்லாம இப்போவே அதுக்குள்ள தயாரிப்புகளை தயார் செஞ்சுட்டு அல்லாஹ் நம்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மெய்ப்படுத்தி இஹ்லாஸோட அது நிறைய சுண்ணத்துகள் குரான்ல எல்லாம் சொல்றாங்க. இஹ்லாஸ், முஹ்லசீனா இருங்க, முஹ்சினா இருங்க, சாபிரினா இருங்க அப்படிங்கிறான். நேத்து சூரா யூசுப் படிச்சுட்டு இருந்தேன். அதுல சொல்றான் அந்த அவர்கிட்ட அந்த ஒரு அரசி வந்து தவறா நடக்க முயற்சிப்பா, இந்த பாவத்துக்கு இழுக்க முயற்சிப்பா. அவர்கிட்ட இருந்து அந்த பாவத்தை நம்ம பாதுகாத்தோம், அவரை நம்ம பாதுகாத்தோம். ஏன்னா அவரு இஹ்லாஸோட இருந்தாரு, முஹ்லிசீனா இருந்தாரு வார்த்தை யூஸ் பண்றோம். நம்ம எப்போ இக்லாஸ் அல்லாஹ்க்கு மட்டுமே களப்பற்ற வணக்கமாக்கினாலோ, களப்பற்ற தர்மம் என்ன, களப்பற்ற நற்காரியங்கள் என்ன, மனிதர்களுக்காக என்ன, மற்றவங்க பார்ப்பாங்கிறதுக்காக, நம்ம பெருமைக்காக நம்ம வந்து எப்போ அதை கலந்துடுறோமோ அப்போ வந்து நம்ம அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க மாட்டோம். என்ன எப்போ அல்லாஹ்க்காக மட்டும் செய்யப்படும் இபாதத்துகளும் நல்லமல்களும் தான் அல்லாஹ்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ இல்லைன்னா அதை வந்து நமக்கு நஷ்டமா தான் வந்து முடியும். நம்ம தெரியாது, மிக்க தெரியாம சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், உடனே அதுதான் இஸ்திஃபார் செய்யுங்கிறான். காலையில அவங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சஹர் நேரத்துல இஸ்திஃபார் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறான் இல்லைங்களா. ஸோ நமக்கே தெரியாம சில விஷயங்கள்லாம் நடக்கதான் செய்யும் மனிதர்களா இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி இஸ்திஃபார்லாம் செஞ்சு நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து நம்மள எல்லாம் ஆக்கிராம எல்லாரும் எந்திரிச்ச உடனே சந்தோஷமா எல்லாம் போய் சந்திக்கிறதுக்காக நம்ம வலது கையில பட்டோலை கொடுக்க போறாங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம போய் அங்க நிக்கணும். அந்த தௌஃபீகை நமக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறத இந்த நேரத்துல துவா செய்வோம். ஆமீன். இன் கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதத்தன் ஃபஇதா ஹும் ஜமீஉன் லதைனா முஹ்தரூன். அது ஒரே ஒரு பெரும் சப்தத்தை தவிர வேறொன்றுமாக இருக்காது. அப்பொழுது அவர்கள் அனைவரும் நம்மிடம் ஒன்று திரட்டப்பட்டு கேள்வி கணக்கிற்காக முன்னிலைப்படுத்தப்பட்டு விடுபவர்கள் ஆவர். 53வது ஆயத்து இது. இப்போ போன ஆயத்துல அவங்க காஃபிர்கள் எழுந்திருக்கும் பொழுதே எங்களை வந்து எழுப்புறது யாரு, எங்களுக்கு ஏற்பட்ட கேடே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலற ஒரு காட்சியை தான் அல்லாஹ் வந்து சொல்லி காமிச்சாங்க. இந்த ஆயத்துல வந்து ஆஹ் ரொம்ப நேரம் எடுக்கும், அதே மாதிரி பெரிய ஒரு தயாரிப்பெல்லாம் தேவை அப்படின்லாம் யாரும் நினைச்சிட வேணாம். ஒரே ஒரு சப்தம், ஒரே ஒரு பெரும் சப்தம், அவ்வளவுதான். ஆதி மனிதன் முதல் இறுதி மனிதன் வரை, அதாவது தொடக்கத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் யாருமே விடுபடாம அத்தனை பேருமே நம் முன்னிலையில் அந்த கூண்டுல நிறுத்தப்படுவார்கள், ஆஜராக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். இன்கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதத்தன், அது பெரும் பயங்கர சப்தத்தை தவிர, பேரிடி முழக்கம் அப்படின்னு கூட பொருள் சொல்றாங்க, அதை தவிர வேறொன்றும் இல்லை.
அப்போ இந்த செய்தியில வந்து இன்னொன்னு புரியுது. அந்த உயிர் கொடுத்து எழுப்புற அந்த நிகழ்வு ஒரே ஒரு சப்தத்தை தவிர வேற எதையுமே உள்ளடக்கல. சோ அந்த தன்மை வந்து அல்லாஹ் வந்து சொல்றான். ஃபைதாஹும், அந்த உடனே அவர்கள் ஜமீஉன் லதைனா முஹ்தரூன், இப்ப கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள திடீர்னு ஒரு மாற்றம் நடக்கும். ஜமீஅ், எல்லாருமே, அதாவது அரசர்கள், ஏழைகள், கடலில் மூழ்கியவர்கள், பறவைகளால் கொத்தி தின்னப்பட்டவர்கள், நெருப்பினால் கருகி இறந்து போனவர்கள், யாருமே விடுபட முடியாது. ஜமீஅனா எல்லாருமே வந்துருவாங்க. லதைனா, நம்மிடத்தில். முஹ்தரூன், இந்த வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். யஅதூன் அப்படின்னு சொல்லல. யஅதூன்னா வருவார்கள் அப்படின்னு அர்த்தம். அல்ல இங்க முஹ்தரூன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னா அவங்க சுய விருப்பத்தோட வரமாட்டாங்க. தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி தேடக்கூடிய நேரத்துல அல்லாஹ் பேரதிகாரம் கொண்ட அந்த மலக்குகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மூலியமாக பலவந்தமாக இழுத்து அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார்கள் அப்படின்ற ஒரு காட்சியை தான் இதுல வந்து அல்லாஹ் சொல்றான். அப்போ கோடிக்கணக்கான மனிதர்கள், எண்ணிலடங்காத மனிதர்கள் எல்லோரையுமே ஒன்று திரட்டி நிறுத்துவது அப்படின்றது மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாதது. அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி தோணலாம். ஆனால் அல்லாஹ்விற்கு அப்படிப்பட்ட கஷ்டம் எதுவுமே இல்லை. ஒரு செகண்ட் போதும் எல்லாரையுமே ஒன்று நிறுத்திடலாம். அதான் நம்ம அது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு தையல்காரர் வந்து அவரு விரல்ல இப்படி இது பண்ணுவார்ல, திருப்புவார்ல, அந்த அந்த டைம் தான் ஒரே ஒரு ஒரு முறை சப்தம் போட்டு நம்ம கூப்பிடுவோம் ஒரு ஆளை, அந்த மாதிரி தான் இருக்கும். சைஹத்தம் வாஹிதா, அந்த சவுண்ட் வந்த உடனேயே அடுத்தடுத்த காட்சி ஆரம்பமாயிரும். அதாவது மஹ்ஷருக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே ஆஜர்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இதற்கு விளக்கம் சொல்வதா பார்க்க முடியும். அப்போ இன்னைக்கு எப்படி பாக்குறோம் இத? ஒரு குற்றவாளி இருக்கிறான், அல்லது ஒட்டுமொத்த மக்கள் எல்லாருமே ஒரு சட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியுமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். அதுக்கே இன்னைக்கு உள்ள அரசாங்கத்துக்கு ராணுவ பலம் தேவை, அதே மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் தேவை, நிறைய ப்ரிப்பரேஷன் தேவை. இது எல்லாமே இருந்தாதான் ஒரு கூட்டமைப்பை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆனா அல்லாஹ்விற்கு ஒரே ஒரு சப்தம் போதும் எல்லாரையுமே ஒன்று திரட்ட முடியும் அப்படின்றத சொல்றாங்க. முஹ்லரூன், அந்த வார்த்தை வந்து சாதாரணமானதாக நம்ம கடந்து போயிட முடியாது. எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்களோட அந்த ஏட்டோட வருவாங்க. நன்மை தீமை எல்லாத்தையுமே கையில வச்சுக்கிட்டு கொண்டு வருவாங்க. அப்போ அவங்க உலகத்துல இருக்கும்போது எவ்வளவு பெரிய செல்வாக்குல இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு காட்சிய வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். சோ எப்படி இருந்தாலும் சரி, எங்க இறந்து போயிருந்தாலும் சரி, எல்லாருமே கண்டிப்பாக கண்ணுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறது. இப்ப இன்னைக்குள்ள மனிதன் வந்து என்கிட்ட டெக்னாலஜி இருக்கு, என்கிட்ட ஏஐ இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சதுனால இன்னைக்கு உலகமே என் கைக்குள்ள அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியும். ஆனா எவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருந்தாலும் ஒருத்தன் மௌத்தா போறதை தடுக்கவே முடியாது. இன்னொரு ஒரு உயிர் வந்து உடலை விட்டு போகுது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்த எந்த டெக்னாலஜியுமே முடியவே முடியாது. அதே மாதிரி ஒரு காஞ்சு போன இலை இருக்கு அப்படின்னா அதுக்கு கூட உயிர் கொடுத்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்த வார்த்தை சைஹத்தம் வாஹிதா அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. நம்ம எந்த நிலையிலுமே கர்வம் கொள்ளக்கூடாது, அகந்தை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் ஒரே விஷயத்துக்குள்ள அடக்குறான் இவ்வளவு செய்தியையுமே. பட் ஒண்ணுமே கிடையாது, ஒரு சவுண்ட் போது நீ எல்லாருமே காலி அப்படின்ற ஒரு ஒரு டோன்ல அல்லாஹ் பேசுறதை நம்ம வந்து இந்த ஆயத்துல பாக்குறோம். அதே மாதிரி எவ்வளவோ பாவம் செய்யறான், லஞ்சம் வாங்குறான், ஊழல் செய்யறான், மத்தவங்களுடைய அந்த உரிமைகளை பறிக்கிறது, குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த குடும்பத்துல சண்டை, அதே மாதிரி வீட்டுக்குள்ள கை நீட்டி அடிக்கிறது போடுற இந்த மாதிரியான வேலைகள், பாவங்கள் நிறைய. ஆனா அது எல்லாத்தையும் செஞ்சா கூட மனுஷன் யோசிக்கிற என்ன தெரியுமா? இன்னைக்கு உள்ள சட்டங்கள் அதிகாரங்கள்னால என்ன பண்ண முடியும் நம்மள? நான் தான் இங்க எவ்வளவு வேணா நான் அதிகாரம் பண்ணுவேன், என்னை யார் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை அப்படின்றது இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஆனா நீங்கள் யாருமே தப்பித்து விடவில்லை. கண்டிப்பாக முஹ்லரூன், அல்லாஹ்விற்கு முன்னால் ஆஜர்படுத்தப்படுவீர்கள். யார் யாரெல்லாம் கொடுமையை செய்யறாங்களோ, அநியாயம் செய்யறாங்களோ, அட்டூழியம் எல்லாத்துக்குமான பதில் அங்க. முஹ்லரூன்னா இழுத்து வரப்படுவார்கள், ஆஜராக்கப்படுவார்கள். எப்பயுமே தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல நமக்கு வந்து சொல்றான். அதே மாதிரி
உம் யாருமே மத்தவங்கள சாக்கு போக்கு நம்ம சொல்லி தப்பிக்கவே முடியாது. நான் இப்படி செஞ்சேன்னா அதுக்கு அவங்கதான் காரணம், இவங்கதான் காரணம். அப்ப கூட நமக்கு பகுத்தறிவு அல்லாஹ் கொடுத்திருந்தான். நீ யோசிக்க மாட்டியா, நீ சிந்திக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி குரான்லயே நிறைய இடத்துல கேட்கிறான். அப்படின்னும் போது அதை நம்ம சிந்திக்கணும், யோசிக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு வந்து புரிய வருது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவன் செஞ்ச செயலுக்கு அவன் தான் பொறுப்புதாரி, மத்தவங்களை எப்பயுமே காரணம் காட்டவே முடியாது அப்படின்ற ஒரு செய்தியும் இதுல வந்து அடங்கி இருக்கு. சோ அந்த மஹ்ஷர் மைதானம், அந்த காட்சி, அதை நம்பணும். அது எப்படி இருக்கும், எப்படி அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவான், எவ்வளவு பேர் நிப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இஸ்லாமிய அக்கீதா என்ன சொல்லுது நமக்கு? வல் பாசி பாதல் மவுத் வல் யௌமில் ஆஹிர், இது எல்லாமே ஈமான் கொண்டு ஆகணும். நம்ம சந்தேகம் இல்லாம அதை நம்ம பார்க்காம நம்பிக்கை கொள்றது. அல்லாஹ்வை பார்த்ததுல நம்புறோம். அதே மாதிரி தூதர்களை இப்போ நம்ம பார்த்தது இல்லை, நம்ம ஜெனரேஷன் பார்த்தது இல்லை, ஆனா நம்புறோம். மலாய்க்குமார்களை பார்த்தது இல்லை, நம்புறோம். சில விஷயங்களை வந்து பார்க்காம நம்ம நம்பிக்கை கொள்றதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விஷயம். சோ அப்படி இருக்கும்போது அதுல வந்து சந்தேகம் வர்றது, அதெல்லாம் எப்படி நடக்கும், அதெல்லாம் எப்படி அல்லாஹ் வந்து ஒன்று திரட்டுவான், எல்லாம் எல்லாருமே உயிர் கொடுத்து ஒரே டைம்ல எப்படி வருவாங்க, அந்த சிந்தனை எதுவுமே தேவையில்லை. அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளணும். அப்படி சோ இந்த மாதிரி இதுல சந்தேகம் வருது, இதை மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் இஸ்லாமிய அந்த வட்டத்தை விட்டு வெளியேற கூடிய ஒரு நிலை ஏற்படுன்றதை இந்த வசனம் நமக்கு வந்து புரிய வைக்குது. ஸோ சப்தத்தை பத்தி சொல்றோம். சப்தம் சப்தம் ஒரே ஒரு சத்தம் தான் எல்லாம் ஆஜர்படுத்தப்படுவாங்க. நம்ம எவ்வளவு சத்தம் கேட்கிறோம், பாங்கு சத்தம் கேட்கிறோம், நம்ம போய் ஆஜர் ஆகுறோமா இல்லைங்கிறது வந்து நமக்கு நாமே கேட்டுக்கணும். பாங்கு தானே சார், போகலாம், தொழுலாம், பொறுமையா போகலாம். ஏன்னா எப்போவாவது ஒரு தடவை மிஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல. அது மனநிலையே அப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்குறான்ல ஆஜர் ஆகிறதுக்கு முன்னாடி அல்லாவுடைய சந்நிதி. ஒவ்வொரு தொழுவையும் நமக்கு ஆஜர்படுத்துற வாரத்துக்கு ஒரு எல்லாம் கூப்பிடறான்ல, இன்னும் 5 வேளை தொழுவ சொல்றான், வரலான தொழுகைகள். ஸோ அங்க வந்து இங்க வந்து இங்க வந்து அதை நம்ம ஆஜர் ஆயிட்டோம்னா அங்க ஈஸியா இருக்கும். என்ன அங்க ஆஜர் எல்லாம் இங்க ஆஜரானா அங்க ஆஜர் ஆக போறோம். என்ன இங்க வந்து சாய்ஸ் இருக்கு, அங்க சாய்ஸே கிடையாது. என்ன இங்க ஆஜர் ஆயிட்டு அங்க போய் ஆஜரானா நமக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கலாம். என்ன இங்கேயே ஆஜராகாம அங்க போய் ஆஜரா நின்னா என்ன நடக்கும், என்ன எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? என்ன ஸோ நம்ம இந்த பாங்கு சத்தம் கேட்டா, நம்ம இது பாங்கு சத்தங்களை விட சில இடி முழக்கம், இடி சத்தம்லாம் கேட்டா நமக்கே சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க. என்ன காதை பொத்திக்கிட்டு ரூமுக்குள்ள போய் படுத்துருவாங்க சில பேர். என்ன இந்த இடி சத்தம், அந்த சத்தம் எப்படி இருக்க போகுது, அல்லாஹ் அலம். என்ன ஸோ ஒரே சத்தங்கிறோம், அல்லாவுடைய பிரம்மாண்டமான சத்தம் இருக்கும், ஒரு நடுங்கிற மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேரா இருந்துக்கணும். ஆஜர்படுத்தப்படுவாருங்க. அது இங்கேயாவது நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லிடலாம். ஒரு கோர்ட்ல ஒரு சம்மன் வந்துருச்சு, நீதிபதி ஒரு விசாரணைக்காக ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னா, ஆணை வருதுன்னா, நம்ம டாக்டர்கிட்ட போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து, நான் உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, கை வலிக்குது, கால் வலிக்குது, என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு பதிலா என்னுடைய வழக்கறிஞர் அனுப்பிச்சு விடுறேன், என்ன அவரு வந்து இந்த பாதிடுவாரு, நான் வெளிநாட்டுக்கு போறேன், பல காரணங்கள் சொல்லலாம். இங்க என்ன அங்க ஒரு காரணமும் சொல்ல முடியாது, ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. என்ன எல்லாம் நேரம் அங்க நம்ம அந்த பாபா நம்மளை அழைச்சிட்டு போற நேரம் சொர்க்கத்துக்கு. என்ன நம்ம அந்த தெய்வம் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிச்சே, நம்ம வாப்பா நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாரு, நம்ம அம்மா அழைச்சிட்டு போயிடுவாங்களேன்னு சொன்னாங்களே. என்ன யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாரும் விசாரணைக்காக வந்து நிப்பாட்டப்படுவாங்க இல்லைங்களா. சில எக்ஸெப்ஷனா அந்த சின்ன குழந்தைங்க, என்ன அந்த ஒன்றும் பருவம் அறியாத குழந்தைகள் இறந்து போனா அவங்களுக்கு ஒன்றும் விசாரணை இல்லை, சொர்க்கம் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா. என்ன எல்லாம் அங்க வந்து யார் யாருக்கு விசாரணை கொடுக்கணும், ஏன்னா ஆஜர்படுத்தப்படுறது எல்லாமே உண்டு அங்க. ஆஜர் ஆகணும். என்ன ஸோ ஜமாத்தா தனியா கூட கிடையாது, எல்லாரும் அநீதம் இழைக்கப்பட்டவன், நான் அநீதம் செய்தவன் 2 பேரும் நிக்கணும் சேர்ந்து. ஏன்னா இவனை அவனை பார்த்து நிற்பான், இவன் வந்து அவனை பார்த்து நீ வா மாட்டின அப்படிமா. என்ன என்ன
ஸோ அவனை பார்த்து ஐயோ நீ இவனுக்கு நேரா எனக்கு நீ வந்து சாட்சி சொல்ல போறியே அவன்கிட்ட போய் நம்ம ஒன்றும் அவன் பேரம் பேசவும் முடியாது. அப்போ போய் என்ன அப்போ அவன் நப்சி நப்சின்னு தானே சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும் என்ன. ஸோ அந்த நேரத்துல ஆஜர்படுத்தப்படுற நேரத்துல நம்ம எப்படி இருக்க போறோம்? நம்ம யாரும் அநீதி செஞ்சவங்கெல்லாம் நம்ம முன்னாடி நிக்க போறாங்களே, நம்ம ஏதோ நம்ம திட்டிருப்போம், நம்ம வந்து எதை ஏமாத்திருப்போம், அவங்களும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் போது நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும்? அதுக்கு நம்ம இந்த உலகத்துல நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஜமாத்தா நம்ம போய் அங்க நிக்க போறோம் என்ன. நம்ம வந்து இவங்கள்ட்ட இப்போவே இந்த உலகத்திலேயே அதுக்குள்ள பிரதி உபகாரங்கள்லாம் பண்ணிடணும் என்ன. அதாவது தவறா பேசியிருந்தா மன்னிப்பு கேட்டுக்கணும் என்ன. ஸோ நீங்க நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி தாய் தந்தை அவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் என்ன. அவங்கள்ட்ட வந்து நம்ம ஒழுங்கா நடந்துக்கிறோமா என்ன. ஏதாவது தவறுகளா செஞ்சா நம்ம அவங்கள்ட்ட உடனே மன்னிப்பு கேட்டு உடனே திருந்திடலாம். ஏன்னா இல்லைன்னா அது கேட்கறதுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். சைத்தா விட மாட்டான். நம்ம யூகோ என்ன, தந்தை அந்த மாதிரி பேசிட்டாரு, அம்மா அந்த மாதிரி பேசிட்டாங்க, உறவு வேணாம் என்ன அப்படின்னா அங்க எக்ஸ்கியூஸே கிடையாது. எல்லாம் என்ன சொல்றான், தந்தை வந்து சொர்க்கத்துடைய திறவுகோல்னு சொல்றான் இல்லைங்களா. என்ன கதவு, ஒரு கதவுன்னு சொல்றான் என்ன. தந்தை என்ன, அவங்கள்ட்ட வந்து பகைச்சிக்காதீங்க அப்படிங்கிறான். ஸோ அவங்கள்ட்ட வந்து பகிச்சுக்கிட்டு மூத்தா போனா அங்க வந்து எப்படி நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்? இந்த மாதிரி இப்பவே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த கோர்ட்ல போய் அல்லாவுடைய கோர்ட்டுக்கு போய் நிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கேயே எல்லாத்தையும் சமரசம் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த விசாரணைக்கு முன்னாடியே நம்ம அவங்கள பார்க்கும்போது ஜமாத்தா நிற்கும் போது நமக்கு ஒரு கலக்கம் ஏற்படக்கூடாது. சந்தோஷமா இருக்கும், சந்தோஷப்படணும் நம்ம. ஸோ எல்லாருமே அங்க நிற்பாங்க. ரசூசல்லாஹிலேருந்து எல்லா நபிமார்களும் நிற்பாங்க அந்த ஆஜர்படுத்துற கோர்ட்ல இல்லைங்களா. நான் யாருமே எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது அங்க. ஜமாத்துங்கிற ஜமியா தூதர்களும் நிற்பாங்க, அவங்களுடைய நபிமார்களும் ஃபாலோவர்ஸும் நிற்பாங்க, உம்மத்துகளும் நிற்பாங்க என்ன. அப்போ அப்புறம் அதுக்கப்புறம் அல்லாவுடைய முடிவு யார் யார் எப்படி கணக்கு வழக்கு யார. அப்போ சில பேர் நபிமார்கள்லாம் உண்மையிலேயே அவங்களாம் வந்து சொர்க்க முன்மொழியை போட்டவர்கள் இல்லைங்களா. அவங்களுக்குலாம் வந்து சொர்க்கத்தின் குரான்லேயே சொல்லிடுறான், அல்லா வாக்கு கொடுத்துட்டான். சில சஹாபாக்களும் சொல்லிட்டான், 10 சொர்க்க முன்மொழியப்பட்ட சஹாபாக்களும் சொல்லிட்டான் இவங்கெல்லாம் சொர்க்கம் முன்மொழியப்பட்டவர்கள் அப்படின்னு. நான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், சல்மான் ஃபார்சி, இன்னொரு 8 பேர் அவங்கெல்லாம் வந்து சொர்க்கம் அவங்கெல்லாம் வந்து அவங்க நின்று தான் ஆகணும் என்ன. ஸோ நமக்கு டவுட்டு, நம்மளாம் வந்து இப்போ எங்க ஆஜர்படுத்தி என்ன கேள்வி கணக்கு கேட்டு நம்ம அந்த விசாரணை நேரத்துல நம்ம எப்படி நிக்க போறோம்? ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கணுமா, ஒரு கலக்கத்தோட நிக்க போறோமா என்னங்கிறது நம்ம ஒரு சந்தோஷமா அங்க நிக்கிற ஒரு பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கோர்ட்டு சீனை காமிக்கிறான்ல. ஸோ ஒரு அதெல்லாம் வந்து நம்ம இமேஜின் பண்ணியே பார்க்க முடியல நமக்கு எப்படி இருக்க போகுது அந்த கோர்ட்டு. பட் பாக்குறோம் நம்ம இது எப்படி இருக்கும்னு, அந்த சீனு அரஃபா மைதானம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க எல்லாருமே வந்து அந்த வெட்ட வெளியில அல்லாவுடைய தீர்ப்புக்காக நிப்பாங்க. அங்க சில அழகான காட்சியெல்லாம் இருக்குமா. அல்லாஹ் வந்து தன்னுடைய அரசுல வந்து 7 பேருக்கு நிழல் கொடுப்பான் என்ன. ரசூசல்லா இஸ்லாம் வந்து அந்த கௌசர் தடாகத்துல தண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன. அந்த பாக்கியம்லாம் யார் யாருக்கு கிட்டுமோ அவங்களுதான் கிட்டும் என்ன. ஸோ அந்த இழைக்கப்பட்டவன்ட்ட வந்து உள்ள பாவத்தை வந்து பிடிங்கிட்டு போவான், இவன் நஷ்டவாளியா நிற்பான் என்ன. ஸோ இந்த விஷயங்களை மற்ற நிறைய ஆயத்துக்கள் நம்ம படிக்கிறோம் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஆயத்துக்கள் ஓதும் போது நம்ம நினைச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு காலம் வரப்போகுது, நம்ம எப்போ ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில நம்ம இந்த யாசின் சூரா இந்த ஆயத்துக்கள்லாம் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். فَالْيَوْمَ لَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَلَا تُجْزَوْنَ إِلَّا مَا كُنْتُمْ تَعْمَلُونَ. எனவே அந்நாளில் எந்த ஆத்மாவும் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. இன்னும் நீங்கள் செய்து கொண்டிருந்தவைகளுக்கன்றி வேறு எதற்கும் நீங்கள் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள். 54வது ஆயத்து. ஸோ கோர்ட்டு, அந்த கோர்ட்ல சொல்லப்படுற ஒரு பொது விதி அப்படி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு நபருக்கும் அநியாயம் செய்யப்படாது.
சோ அந்த வார்த்தையெல்லாம் கேட்கறது ரொம்ப அபூர்வமா போச்சு இன்னைக்குள்ள இதுல. நீதம் அப்படின்றதே ரொம்ப மௌத்தா போன ஒரு காரியமா இன்னைக்கு உலகத்துல ஆயிடுச்சு. ஆமா. So, குற்றவாளி எல்லாம் வெளியில இருக்கிறான், நல்லவங்க எல்லாம் ஜெயில இருப்பாங்க. உள்ள அப்படித்தானே இருக்கிறான். இருக்கு. ஆமா. ம். அதனால் அது ரொம்ப முக்கியமா எவ்வளவு பேர் அநியாயத்துக்குள்ளானவங்க எல்லாம் இந்த ஆயத்தை பார்க்கும்போது ஒரு திருப்தி அடையலாம். எவ்வளவு பேர் என்னை ஏமாத்திருப்பான், எல்லாத்துக்கும் கணக்கு உண்டு அப்படின்ற ஒரு ஒரு உத்வேகம் கிடைக்குது. 53வது ஆயத்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாருமே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு முஹ்லருன்ற காட்சியை வந்து அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்துல எல்லாரும் எனக்கு முன்னாடி ஆஜராயிட்டீங்க. இப்ப இந்த உலகத்துல நீங்க நீதிமன்றங்களை பார்த்திருப்பீங்க. பணம் கொடுத்தா ஒரு மாதிரி, இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன்னா ஒரு மாதிரி, அதே மாதிரி வாரிசு ரீதியா பரிந்துரை பண்றதுக்கு ஆளு, இதுக்கெல்லாம் எந்த வேலையுமே இல்ல. அநீதிக்கு இங்க இடமே கிடையாது. இந்த உலகத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதற்கு துல்லியமான கூலி மட்டுமே உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நீதி பிரகடனத்தை அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துல சொல்லி காமிக்கிறான். ஃபல்யௌம், இன்றைய தினம் அப்படின்னா மறுமை நாள். அப்படின்னு சொன்னா அந்த போன ஆயத்துக்குள்ள அந்த எப்படி சொல்றது ஒரு ரிசல்ட்டை காமிக்கக்கூடிய ஒரு இதுதான். எல்லாரும் ஆஜர்படுத்தப்பட்டீங்க, உடனே இன்றைய நாள் அப்படின்றது ஆஜராக்கப்பட்ட இன்றைய நாள். லா துத்லம் நஃப்சும் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவிற்கும் எந்த நபருக்கும் அணுவளவும் எல்லளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. நப்சுன் அப்படின்றது வந்து பொதுப்பெயர். நல்லவர், கெட்டவர், அரசன், ஏழை, யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி. ஷைஆ அப்படின்றது ஒரு சின்ன அற்பமான பொருள் கூட சரி, அதற்கும் அநியாயம் செய்யப்படாது. வலா துஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅமலூன், உங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்களோ உலகத்தின் செயல்கள் அதற்கான கூலிதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப இந்த உலகத்துல நம்ம செய்யற செயல் தான் மறுமையுடைய கூலியவே தீர்மானிக்கும் அப்படின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். சோ அதுலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய முழுமையான நீதி அப்படின்றது வந்து எப்பயுமே அது குறைஞ்சது இல்ல. நன்மையில வந்து எந்த ஒரு நிலையிலையும் குறைத்து மதிப்பிட மாட்டான் அல்லாஹ். அதே மாதிரி செய்யாத தீமைய கணக்குல எழுதி அவனுக்கு அநியாயம் செய்யவும் மாட்டான். ஏன்னா அதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு உலகத்துல ஒருத்தன் அந்த தப்பையே செஞ்சிருக்க மாட்டான், சம்பந்தமே இல்லாம வேற ஒருத்தன் வந்து அந்த தப்புக்கு உண்டானவனாக அந்த தப்பை செய்தவனாக இன்னைக்கு எழுதப்பட்டு நீதி கொடுக்கப்படக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. அப்போ இதுக்கு தப்சீர்ல என்ன சொல்றாங்க, மனிதன் அவன் கைகள் என்ன சம்பாதித்ததோ என்ன செஞ்சிச்சோ அதற்கானதை மட்டும்தான் அவன் அறுவடை செய்வான். அப்போ சின்னதோ பெருசோ எதையுமே மிஸ் பண்ணாம துல்லியமான மொத்த கணக்குமே அப்படியே இருக்கும். அதை பார்த்து மனிதன் ஆச்சரியப்படுவான். அப்போ அந்த காஃபிர்கள் நிராகரிச்சாங்களே, மறுத்தாங்களே, இவங்கெல்லாம் அவங்களுடைய அநியாயத்துக்கு ஏத்த மாதிரி நரகமும் அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதே மாதிரி முஃமின்கள் அவர்களுடைய நற்செயல்களுக்கு ஏற்ப சொர்க்கமும் அதுவும் அல்லாஹ்க்கு தான் தெரியும். யாருடைய நற்செயல் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி தீயவர்கள் அவங்க செஞ்ச செயல் எப்படி இருந்துச்சு, அது எல்லாமே அல்லாஹ்க்கு தான் தெரியும். அவனே மிக அறிந்தவன். சோ ஈமான் கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்கள் முஃமின்கள் செஞ்ச சின்ன சின்ன தப்ப அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தினால தன்னுடைய கருணையினால மன்னிச்சிருவான். அதான் இந்த ஆயத்துல நமக்கு வந்து தெரிய வருது, அநீதிக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லை அப்படின்றதுதான். அதே மாதிரி செயல்களுக்கு ஏற்பவே கூலி அப்படின்றது வந்து மனிதனுக்கு இந்த உலகத்துல அல்லாஹ் வந்து செயலுக்கான ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கான். நல்ல செயல் செஞ்சாலும் செஞ்சுக்க, கெட்ட செயல் செஞ்சாலும் செஞ்சுக்க, ரெண்டத்துக்குமான ரிசல்ட்டையும் நான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன் இந்த உலகத்துல. அதையும் வந்து அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான், இல்லா மா குன்தும் தஅமலூன், என்ன செஞ்சீங்களோ அதற்குதான். அப்ப இந்த உலகத்துல நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் மறுமை நாள்ல அறுவடை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிதர்சனத்தை நம்ம வந்து புரிய முடியுது. ஸோ தப்சீர்ல அப்படிதான் வந்து பதிவாயிருக்கு. அப்ப நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு சதக்கா ஜாரியா நம்ம மௌத்தா போனதுக்கு பின்னாடி நமக்கு நன்மை வர மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா, அதுவும் நம்ம செஞ்சதாக அதுவும் நமக்கு வந்து கூலி தரக்கூடியதாக மாறும்ல. அதுக்கு வேண்டி அதை நம்ம, ஏன்னா அது மறுமை நாள்ல நமக்கு அறுவடை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து இதுல நம்ம ஆழமாக புரிஞ்சு கொள்ள முடியுது. இன்னைக்கு அநீதி, அதாவது அளவில்லாத அநீதி, அதே மாதிரி பெரிய பெரிய கரங்கள், அதிகாரத்தினுடைய கரங்கள், அதிகார வர்க்கம் எல்லாமே சேர்ந்து ஒடுக்கப்பட்டு உரிமைகள் எல்லாம் பறி கொடுத்து
நியாயம் கிடைக்காம பலவீனமான ஏழை எளிய எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் வந்து சொல்றான், சின்ன அளவு கூட உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாது. மிகப்பெரிய ஒரு ஆறுதலை, ஒரு நம்பிக்கையை அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல கொடுக்கிறான். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, மனிதர்களால் நடத்தப்படக்கூடிய நீதிமன்றம், பணம் கொடுத்தா தப்பிக்கலாம், அதிகாரம் இருந்தா தப்பிக்கலாம், லாயர் பெரிய லாயரா இருந்தா, நல்ல வாதாடக்கூடிய லாயரா இருந்தா, குற்றவாளிகள் கூட சாதாரணமான முறையில தப்பிச்சிடுறாங்க. அப்பாவிகள் தண்டிக்கப்படுறாங்க. பாவம் செய்யாதவன், அந்த வேலையை, இந்த தப்பையை செய்யாதவன் இன்னைக்கு வந்து தண்டிக்கப்பட்டு இருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்லுவான், ஃபல்யௌம், இன்றைய தினம் யாருக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றது வந்து இந்த ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள், அநியாயத்துக்கு உள்ளான ஏழை மக்கள் எல்லோருக்கும் வந்து ஒரு பெரிய அமைதியை இந்த வசனம் வந்து கொடுக்கறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா நம்ம செய்யற தப்பு இருக்கா, அதை நம்ம எப்பயுமே வந்து மத்தவங்கள சாக்கு போக்கு சொல்லி, அவங்க சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இன்னும் தன்னாலே செய்ய முடியலன்னா சூழல் சரியில்லை, என் நண்பன் என்ன வந்து, நண்பர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எடுத்துட்டாங்க, நான் இருந்த அரசியல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாவத்தை நியாயப்படுத்துறதுக்கு எக்கச்சக்கமான காரணம் இதெல்லாம். ஆனா அல்லாஹ் மறுமையில, இல்லாம குந்தும் தஅமலூன், நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்களோ அதற்கான கூலி அப்படின்னு சொன்னது. அப்போ மனிதன் தனிப்பட்ட அவனுடைய செயல்களுக்கே தண்டனையோ பரிசோ பெற முடியும் அப்படின்ற ஒரு செய்தியும் இதுல வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. யாரையும் நம்ம எந்த நிலையிலையும் காரணம் காட்டவே முடியாது. அதே மாதிரி சில பேர் இப்படியும் கூட நினைக்கிறாங்க, நம்ம வந்து இந்த ஜாதியில பிறந்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய இந்த ஆன்மீக பெரியாருடைய சீடராக நம்ம இருக்கிறோம், இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம், நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு போலியான நம்பிக்கை கூட இன்னைக்கு நிறைய பேர்த்துல இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். குரான் இந்த சிந்தனையை அப்படியே தகர்க்குது, அடியோட தகர்த்தெரியுது. உன்னைய காப்பாத்துறது உன்னுடைய ஈமான், உன்னுடைய நற்செயல், இது மட்டும்தானே தவிர வேற யாரும் இல்லை, அவரவர் அவருடைய செயலுக்கு அவர் பொறுப்பு அப்படின்ற ஒரு செய்தியையும் இந்த ஆயத் குறிப்பாக நமக்கு வந்து சொல்லுது. அதே மாதிரி நம்ம செய்யற நல்ல விஷயங்கள், இதற்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கறது, பாராட்டு, இதெல்லாமே மனிதர்கள் நம்மளை செய்ய மாட்டேங்கிறாங்களே, நம்மளை யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்களே, நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எப்பயுமே நம்ம கவலைப்பட்டு சோர்வடைய வேணாம். நாம் மற்றவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சலாம், அல்லது மனிதர்களை பார்த்து செய்யக்கூடிய ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு, ஏழைக்கு உதவக்கூடிய ஒரு ரூபாயா இருந்தாலும் அல்லாஹ் அதுல இருந்து சின்ன குறைய கூட வைக்க மாட்டான், முழுசாக அதனுடைய நன்மைகளாக அல்லாஹ் வந்து தருவான் அப்படின்ற ஒரு செய்தியும் இந்த ஆயத்தை நமக்கு வந்து புரிய வைக்குது. அப்போ அநியாயம் செய்யப்படாது அப்படின்னா அது எப்பயுமே கொஞ்சம் கூட அநியாயம் இல்லை, நியாயமாக அந்த தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் வந்து மிக தெளிவாக இதுல வந்து சொல்றான். அப்போ மீசான் ரொம்ப முக்கியமானது. நன்மை தீமை எல்லாமே அந்த மறுமை நாள்ல துல்லியமாக நிறுத்தப்படும். யாருக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னா கண்டிப்பாக சரியாக நிறுத்தப்படும், சரியாக வந்து அதற்கு பதில் சொல்லப்படும், நீதி கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தியும் இதுல வந்து நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி இஸ்லாத்துல ஒரு மனிதன் மரணம் அடைஞ்சதுக்கு பின்னாடி அவனுடைய இறுதி முடிவு என்ன அப்படின்றது அவனுடைய செயல்பாட்டை வச்சுதான் தீர்மானிக்கப்படும். அவன் என்ன செஞ்சிருக்கிறான், நன்மையை செஞ்சானோ தீமையை செஞ்சானோ, சொர்க்கமா நரகமா அப்படின்றது சட்டப்பூர்வமாக தீர்மானிக்கப்படும் அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். சோ ஒரு முஃமின் செய்யக்கூடிய நன்மைக்கு 10 to 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் வந்து நன்மை தர்றதாக சொல்றான். அதே மாதிரி தீமை அதற்கு சமமான அளவுதான் வந்து தீமையாக எழுதப்படும் அப்படின்றது கூட அல்லாஹ்வினுடைய அந்த ரஹ்மத் அந்த இடத்துல கூட விசாலமாக இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. இதுல வந்து என்ன சொல்றான், யோம்ங்கிறது வந்து அதான் அந்த கூலி கொடுக்கப்படும் நாள். யோமித்தீன், கூலி கொண்டா தூதுலம், நஃப்ஸ் ஆன்மாக்கள் சொல்றாங்க. ஆன்மாக்கள், ஏன் மனிதர்கள்னு சொல்லல, நஃப்ஸுக்கு தான். நஃப்ஸ் வந்து தானே அந்த பொருள்ல கூட, உயிர்ன்ற பொருள்ல கூட வரும்ல. நஃப்ஸ்னா அந்த நஃப்ஸ் தானே வந்து நன்மை தீமை செஞ்சதுனால ஒரு ஆன்மாக்கும் நஃப்ஸ் சிறிதளவும் செய்யா, சிறிது செய்யா கொஞ்சம் கூட கொடுக்கப்பட மாட்டார்கள். அவர் கூலி கொடுக்கப்பட மாட்டார் அவர் செய்ததை தவிர.
ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அநீதி இழைக்கப்பட மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி ஒரு சிறிதளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாங்க. ஆஹ் கூலி கூலிங்கும் போது தான் ஞாபகம் வருது. இப்படிப்பட்ட கூலி இருக்கும், கண்ணியமான கூலியா இருக்கும் நல்லா கொடுக்குற கூலி என்ன. அதே நேரம் நம்ம இங்க கொடுக்குற மாதிரி கூலி இருக்காது. எல்லாம் கொடுத்தா அவ்வளோ தாராளமா கொடுப்பான். இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், அங்க கொடுக்குற கூலி மகத்தான கூலி, நற்கூலியா இருந்தா சார் என்ன. ஸோ இங்க மாதிரி அளந்து கொடுக்கறதோ என்ன கொடுத்தா சரியா போயிடும். நமக்கு வந்து முதலாளிங்க கொடுக்குற மாதிரி கூலியோலாம் இருக்காது. எல்லாம் வந்து அந்த மாதிரி கூலியை நமக்கு கொடுப்பான். நல்ல கூலியா கொடுக்க நம்ம நல்லா கிட்ட நம்ம துவா செய்யணும். கூலியிலே சிறந்த கூலி அல்லா கொடுக்குற கூலி தான் என்ன. ஸோ இப்ப கொடுக்கப்படுற கூலியும் அல்லா கொடுக்குற கூலி தான் இல்லைங்களா. நம்ம வேலை செய்யறோம் என்ன, அல்லா முதலாளிகள் மூலமா கூலி கொடுக்குறான் என்ன. அந்த கூலிக்கு நம்ம அல்லாக்கு சுக்குர் செய்யணும், முதலாளிகளுக்கும் சுக்குர் செய்யணும் என்ன. வந்து கூலிங்கிறது வந்து அது பெருசா பேசிட்டே போவாங்க. அது என்ன அந்த கூலி எப்படி இருக்கும் அப்படின்னு, கூலி கொடுக்கப்படும் நாள் அப்படின்னு கூட கூலி சொல்லுவாங்க. கூலியில ஆமா. இன்னொரு விஷயம் இருக்குல்ல என்னன்னா, ஆஹ் கூலிக்கு வந்து நம்ம நன்றி செலுத்திட்டே இருந்தோம்னா அதிகமாகுன்ற மாதிரி கூட வந்துருக்கு. ஆமா ஆமா ஆமா. அது வந்து அதான் நீங்க அதான் என்ன அதான் நீங்க இது பண்ணல கூழ் என்ன நீங்க வந்து நன்றி செலுத்தினால் உன்னை வந்து இன்னும் அதிகரிப்பேன்னு சொல்றான்ல என்ன. அதான் அப்படின்னா இங்க காசு முக்கியம் இல்ல. ஆமா ஆமா காசு கிடைச்சிருக்கேன்னு நம்ம நன்றி செலுத்தும் பொழுது அல்லாஹ் வந்து ஆமா நிம்மதி போதும் ஆமா இது ஆமா இந்த அளவுக்கு அப்படின்ற ஒரு தன்மையை வந்து கொடுப்பான். ஏன்னா இந்த உலக மோகம் இருந்துச்சுன்னா காசு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. ஆமா. ஸோ ரெண்டாவது சொன்னா அமலை பத்தி சொல்றான். அவர் செய்யற அமல்கள் என்ன, செஞ்ச அமலுக்கு தகுந்த மாதிரி தான் கூலி கொடுக்கப்படுவாங்க. சும்மா அதான் அமலை வந்து ரொம்ப நல்லா வலியுறுத்துறான். நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நான் செய்யலாம் செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கும் நன்மை கொடுக்குறானோ இல்லாம இல்லை. நம்ம பியூட்டிஃபுல் நம்ம மார்க்கத்துல என்னன்னா, நல்லதை நினைச்சாலே நன்மை இருக்குங்கிறாங்க என்ன. அது நன்மை நினைக்க நினைக்க அதை தூண்டணும் அமல்களை செய்யறதுக்கு மாதிரி என்ன. வந்து ஆனா தீமையை நினைச்சா தண்டனை கிடையாது. தீமை செஞ்சாதான் வந்து அதுக்கு கூலி கொடுக்குறான்ல. அது வந்து ஒரு தீமைக்கு ஒரு பாவம் தான் எழுதுறான்ல. ஆனா ஒரு நல்ல மல் செஞ்சா 10 மடங்கா எழுதுறான்ல அப்படிங்கிறாங்க ஹதீஸ் என்ன. ஸோ எவ்வளவு பெரிய அல்லாஹ் வந்து கிருபையாளன். நம்ம நினைச்சாலே நன்மை கொடுக்குறான், செஞ்சா 10 மடங்கு கூட கொடுக்குறான். அப்படிங்கிறப்போ எவ்வளவு மோட்டிவேட் பண்றான் நம்மள. எவ்வளவு வந்து இதை மேனேஜ்மெண்ட்லயே அப்ளை பண்ணோம் என்ன. ஒரு முதலாளி இந்த மாதிரி நல்லா உழைக்கிற தொழிலாளிக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்து நல்ல போனஸ் என்ன 10 மடங்குல சம்பளம் கொடுத்தா எப்படி உழைப்பான் அந்த தொழிலாளி. என்ன நினைக்கிறீங்க ஆனா அது தப்பு ஒருத்தன் செஞ்சுட்டான்னா அவனை கண்டு காணாம லேசா ஒரு தண்டனை செஞ்சு விட்டுட்டா அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஓ இவர் வந்து மன்னிச்சிடுறாங்க. ஆனா தண்டனையும் இருக்கு, தண்டனை இல்லாம இல்ல. அவனோட அல்லாவுடைய பிடியும் ரொம்ப கடுமையான பிடியா இருக்குங்கிறாங்க. அந்த ஒரு தண்டனையே என்ன மூளையெல்லாம் உருகும் அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப உல தண்டனையிலே ஒரு சின்ன தண்டனை என்னன்னா செருப்பால் நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும் இல்லைங்களா. அது வந்து மூளையெல்லாம் கொதிக்க வைக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் காப்பாற்றணும் அல்ல அந்த மாதிரி. அதுக்கெல்லாம் வந்து எப்படின்னா அதுக்கு நம்ம ரெடியா இருந்துக்கணும். ஒரே எதிரியா நம்ம நல்லா ரொம்ப கருணையாளம் தான். அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும் என்ன. அவ்வளவுதான் உலகம் வந்து எல்லாம் பார்த்துக்கலாம், அல்ல நம்மளை வந்து ரொம்ப மன்னிச்சிருவான் அப்படின்னு நம்ம செய்யறதுனாலதான் அல்ல இந்த மாதிரி பேலன்ஸ் செக் வைக்கிறான். ஸோ கூலி கண்ணு மொழி அந்நியமான கூலி இருக்கும் என்ன. ஸோ இங்க கூலி இல்லைன்னா கூட அங்க கூலி உண்டு. ஒரு நற்காரியங்கள் செய்யறோம், ஒரு நல்ல செய்யறோம், அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு நல்ல செயல் நம்ம ஒரு அட்வைஸ் பண்றோம், டேய் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் கீழே கிடக்குற ஒரு குப்பையை ஒரு இடையூறு அகற்றுறோம். அதுக்கெல்லாம் வந்து இங்க வந்து நமக்கு யாரும் கூலி கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலண்டா கூட நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறோம். நம்ம இங்க கூலி கொடுக்கப்படலண்டா கூட என்ன அவங்க நம்மளால மற்றவங்களை இகழ்ந்தா கூட என்ன பெருசா செய்யறான், நற்காரியங்கள் செய்யறேங்கிறான், போறேங்கிறான், வர்றேங்கிறான், தூட்டுனா கூட அல்லாவுடைய பார்வையில அதுல இகலாசா ஒரு செயலா இருந்துச்சுன்னா அங்க அல்லாஹ் கூலி கொடுக்கப்படுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், மோட்டிவேட் பண்றோம் அல்ல, நீ மக்களுக்காக வந்து வேலை செய்யாத என்ன. மனிதர்கள் உங்களுக்கு கூலி கொடுப்பான்,
மனிதர்கள் உனக்கு வந்து உன்னை விரும்புவாங்க, மனிதர்களால் வந்து உனக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடைக்குங்கிற ஒரு நோக்கத்துல செய்யாத. கூலி வந்து உனக்கு அங்க உண்டு, நிச்சயமா உண்டு. இங்க இல்லைன்னா கூட அங்க நான் கூலி தரேங்கிற ஒரு வாக்கு வந்து அல்லாவுடைய வாக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அல்லாக்காகவே தான் நம்ம ஒவ்வொரு செயலையும் நம்ம எந்திரிக்கிறதா இருக்கட்டும். நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு குரான்ல சொல்லுவாங்கல்ல, மஹியா வ மமாத்தி வ நுசுக்கி, என்ன எல்லாமே அல்லாக்காக, என்ன நாத்தி சுத்தி மஹியாயோ மமாத்தி லில்லாஹி ரப்பில் லில்லாஹி ஆலமீன். ரப்பில் ஆலமீன். நம்மளுடைய வாழ்க்கையை அந்த மாதிரி அமைச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். காலைல எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு நம்ம வேலைக்கு போறதுலேருந்து நம்ம கல்வி கற்கிறதுலேருந்து அல்லாக்காக, என்ன அல்லாவை அது அது அல்லாஹ் மகிழ்ச்சிப்படுத்துதா, அல்லாஹ் வந்து சந்தோஷப்படுத்துதா, இல்ல அல்லாட்ட நம்ம தூரமாக்குதா, நம்ம அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம செய்யற பிசினஸா இருக்கட்டும், நம்ம செய்யற வர்த்தகங்கள், தொழில், கல்வி, பார்க்குற வீடியோஸ், இது வந்து அல்லாஹ் பக்கம் நெருக்கி வைக்குதா இல்ல தூரமாக்குதாங்க நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஒன்னொன்னுக்கு நம்ம கூலி இருக்குங்கிற ஒரு நம்ம நினைக்கணும். அந்த மாதிரி நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குரூப்ல இருக்கிறோம், இந்த தரிக்கால இருக்கிறோம், நான் இந்த ஷேக்குல வந்து நம்ம இருக்கிறதுனால நம்மள நரகம் தீண்டாது. என்ன இல்ல சூர பக்கராலி சொல்லிடுறான்ல, சிறிது நாள் தான் நம்மளை நரகம் தீண்டுங்கிறான் ஒருத்தன். யாரு? அந்த யகூதிகள் சொல்லிட்டு இருக்கிறான். நம்மளை வந்து கொஞ்ச நாள் தான் எல்லாம் சொல்றான். அந்த மாதிரி வாக்கு கேட்கறேன், நான் அந்த மாதிரி உனக்கு வாக்கு கொடுத்தேனா, நான் கொடுத்தா அதுல நான் மாறு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான். ஸோ இப்போ நமக்கு அந்த மைண்ட் செட் இருக்காங்கிறத பார்க்கணும். சில பேர் லாயிலா இல்ல சொல்லிட்டா போதும், எப்படியா சொர்க்கத்துக்கு போயிடுவோம் என்ன. ஸோ லாயிலா சொல்லிட்டு சும்மா செய்யறதெல்லாம் வந்து குஃப்ரும் ஷிர்க்கும் அநியாயங்களும் துல்மமா இருந்துச்சுன்னா எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்கங்கிறது அல்லாஹ் ஆலம். மேபி போகலாம். அந்த வீண் நம்பிக்கையில இருக்கக்கூடாது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்களாம், நைட்டு கொட்டுற மழை, என்ன சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குதான், போய் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா வீட்டை போய் கதவு தட்டுறாங்களாம். மனைவி கேட்கறாங்க, இந்த நேரத்துல யாருங்க கதவு தட்டுறா அப்படின்ட்டு. போய் அபூ சுஃபியான் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒய்ஃப்ட்ட சொல்றாராம், யாரு இந்த நேரத்துல வந்து தட்டுறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன உதவி கேட்டாலும் நான் வந்து இந்த உதவிக்கு செஞ்சிட போறேன் அப்படின்னு கதவு வந்து திறக்கிறாங்க. திறக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிக்கிறாங்களாம். வந்து போதை ஈமான் கொண்டவங்களை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருங்களேன் அப்படின்னு கேட்கறாங்களாம். லா இலாஹ இல்லல்லாஹோட இம்பார்ட்டன்ஸ் சொல்ல வரேன். சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவரு கதவை சாத்திட்டு போயிடுறாராம். போயிட்டு ஒய்ஃப்ட்ட போய் சொல்றாங்க, யாருங்க வந்திருக்காங்க, இந்த மாதிரி நஸ்ஸலாசனம் வந்திருக்கிறாங்க, ஏன் வந்திருக்காங்க, ஒரு களிமா சொல்ல சொல்றாங்க, சஹாதா சொல்ல சொல்றாங்க. களிமாங்கிறது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, வாழ்க்கையே மாத்த சொல்றாரு அவரு. என்ன நம்ம வந்து நம்ம வணங்குற தெய்வம், என்ன நம்ம ஹராம்ங்கிறத எல்லாம் வந்து குற்ற சொல்றாரு, ஹலாமா செய்யறதெல்லாம் ஹலாலா செய்யாததெல்லாம் செய்ய சொல்றாரு. என்ன இதான் களிமாவுடைய ஒரு வெயிட்டு. இது எப்படி நம்ம சாதாரணமான விஷயம் இல்லையே. அஷால்லா அதுக்கு பிறகு அவங்க வந்து ஹிதாயத்துக்கு போயிடுறாங்க, அவங்களாம் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ களிமா ஜஸ்ட் இப்படி ஒரு சில நம்பிக்கை சம்டைம்ஸ் பசங்கள்ட்ட கூட பேசுது, என்ன டாடி களிமா சொன்னவங்க தான் லாய் லாயில சொல்லிட்டா தான் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களாமே அப்படி சொல்லுவாங்க. பட் போகலாம், அந்த நம்பிக்கை இருக்கணும். பட் அது அவநம்பிக்கை, வீண் நம்பிக்கையா ஒண்ணுமே செய்யாம போயிடுவோம், கடுகளவு அணு அளவு ஈமான் இருந்தா கூட போயிடுவாங்கிறது ஒரு ஹதீஸ் இருக்குது நான், இல்லைங்களா. நான் ஈமான் இருந்தா கூட அவங்க வந்து இன்ஷா அல்லாஹ். ஆனா அந்த தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு போகணுமா, சொர்க்கத்துக்கு நேரா போறது எப்படி, என்ன இது மாதிரி தேவையில்லாம இது அந்த அல்லாவுடைய தண்டனைகள்லாம் அனுபவிச்சு போகணுமா அப்படிங்கிறது நமக்கு நம்ம கேள்வி கேட்டுக்கணும். அதுக்கு இப்போ உலகத்திலேயே வந்து நம்ம என்ன சில தியாகங்கள்லாம் பண்ணா என்ன என்ன ஸோ ஒரு நம்ம அந்த நஃப்ஸில் அந்த நம்ம என்ன நஃப்ஸ் சொல்றது, நஃப்ஸ்ல இருந்து போராடுறது தான் பெரிய போராட்டங்கிறாங்க இல்லையா. என்ன அதான் அன்புசாகும் அப்படிங்கிறாங்க. எந்த நஃப்ஸும் ஒரு அநீதியும் அந்த நஃப்ஸ் சொல்ற போக்குல போறதுனால தானே, மனம் போன போக்குல போறதுனால தானே பிரச்சனை. என்ன அங்கதான் வந்து ஒரு கட்டுப்பாடு விதிச்சு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, பார்வையை தாழ்த்தணும், என்ன இப்படி ஹலாலான வருமானம் செய்யணும், இப்படி வந்து தொழுகை ஒழுங்கா ஓதணும், கரெக்டா தஜ்வீத் முறைப்படி குரானை ஓதணும், என்ன இதை புரிஞ்சுக்கணும். ஒரு டெய்லி எல்லாம் குரானை ஓத சொல்லியிருக்கான், அந்த துவாக்களை ஓத சொல்லியிருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா அந்த இபாதத்தை கொண்டு வந்து செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு விதிச்சு வாழ்க்கையை அனுபவிச்சுக்க சொல்றான்.
அது ஹலாலான வழியில் அனுபவின்னு தான் சொல்றாங்க. அதுவும் ஹலாலா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ செல்வம் சேர்க்கறதுக்கோ எந்த தடையும் இல்லை மார்க்கத்துல, இல்லைங்களா? என்ன அதே ஹலாலா செஞ்சுட்டா நம்ம வந்து ரொம்ப இங்கேயும் சிறப்பா சந்தோஷமா இருக்கலாம், மறு உலகமும் நமக்கும் நல்லா சந்தோஷமா சிறப்பாக்கி வைப்பான். ஸோ அந்த கூலி நல்ல கூலியா நமக்கு கிடைக்கணும், நமக்கு அநீதி அளிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கணும் நமக்கு எல்லாம் என்ன. ஸோ நம்ம யாராவது சிறிதளவு நம்ம யாருக்காவது அநீதி இழைச்சிருக்கோமா அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கணும். கேட்டுட்டா இந்த உலகத்திலேயே அவங்கள்ட்ட வந்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறதா கேட்டுக்கணும். ஒரு என்ன பிரதிபகாரம் செஞ்சிடணும் என்ன அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி இந்த இந்த வசனங்கள்லாம் ஓதும் போது, ஆயத்துக்களை ஓதும் போது இந்த நினைவுகளோடய நம்ம இருக்கணும், செயல்படுத்தணும். அமல்கள் சொல்றான் என்ன, அமல்களை தவிரங்கிறான் இல்ல. அமலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா ஒரு வீடு கட்ட முடியுமா? நான் நினைச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருந்தேன் தானே வீடு வந்துடுமா என்ன? அதுக்கு போய் வெளியில போய் வேலை பார்த்து 4 பேரை சம்பாரிச்சு என்ன பிசினஸ் பண்ணி அதுக்கு பணம் சம்பாரிச்சு சேகரிச்சு செஞ்சாதானே ஒரு வேலை நடக்கும் என்ன. இந்த மாதிரி அமல்கள் உலகத்திலேயே அதானே அமல்கள் என்ன. ஸோ அமல்களை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து அதை நல்ல அமல்களா இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல பிரதிபலன் இல்லைன்னா கூட மறு உலகத்துல பிரதிபலன் இருப்பாங்கிறத ஆக்ஷன் தான் என்ன. ரொம்ப வலியுறுத்தப்படுறது ஆக்ஷன். வாழா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அமைதியா வீட்டுல உட்காந்துக்கிட்டு சோம்பேறியா இருந்துகிட்டு அது செஞ்சோம் இது செஞ்சோம் என்ன இருக்க சொல்ற மார்க்கம் நம்ம மார்க்கம் கிடையாது என்ன. ஸோ பள்ளியாசிலே உட்காந்து திக்கு செஞ்சுட்டு இருக்கவங்கன்னு சொல்ற மார்க்கம் கிடையாது நம்ம மார்க்கம். அதுவும் செய்யுங்க, அமல்களை செய்யுங்க. இந்த அமல்கள்ங்கிறது வந்து வேலை செய்யுங்க என்ன, அப்பதான் பலன் கிடைக்குங்கிறது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ற ஒரு மார்க்கம். 1க்கு 10 நன்மை கொடுக்குற மார்க்கம் நல்லா கொடுக்குறான் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மனசுல வச்சுட்டு நல்ல அமல் செய்ய இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய முனையணும். ஆமீன்.